ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ரான் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சூடானோடனே ஹோல் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கணுங்க. அடுத்து நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா வந்து நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணியில் அதிகமாக சேர்த்துட்டு கொத்தமல்லியில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசியில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் இதில் போட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்ட்டு. போதுமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சோடனே நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், நல்லா அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நல்லா மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரிசி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தம் போட்டுக்கலாம். கீழே ஒரு தோசைக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல் வச்சுட்டு அது மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு ஏதாவது ஒரு வெயிட்டான இருக்கிற பொருளத்துக்கு மேலே வச்சுருங்க. மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ப்ரான் தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.